அதிமுகவின் இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் கருத்தை கேட்டு முடிவெடுக்க வேண்டும். 4 வாரங்களில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விழுப்புரம் 4 முனை சந்திப்பு அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மறியல். மழை பாதிப்புக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு. மழை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய சென்ற திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவாவை முற்றுகையிட்ட பொதுமக்கள். மின் விநியோகம், உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி செய்யாதது குறித்து வாக்குவாதம். விழுப்புரம் மாவட்டத்தில் நிவாரணப் பணிகள் மந்தகதியில் நடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் எம்எல்ஏ லட்சுமணனை பொதுமக்கள் முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு. புயலால் பாதிக்கப்பட்டோர் அடிப்படை வசதிகளின்றி நடுரோட்டில் இறங்கி போராடும் நிலைக்கு திமுக தள்ளியுள்ளது. செஞ்சல் புயல் பாதிப்பு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து சென்னை எழும்பூரில் பாஜக போராட்டம். கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கைது. கருணை மனு மீது குடியரசுத் தலைவர் முடிவெடுத்து உத்தரவு பிறப்பித்த பின் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது. ராதாகிருஷ்ணன் என்பவரின் ஆயுள் தண்டனையை குறைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. ராணிப்பேட்டை மாவட்டம் சிறுனமல்லியில் ஆற்று வெள்ளத்தில் இருசக்கர வாகனத்துடன் அடித்து செல்லப்பட்ட நபர் பத்திரமாக மீட்கப்பட்ட காட்சிகள் வெளியீடு. கெலவரப்பள்ளி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தென்பெண்ணை ஆற்று நீரில் குவியல் குவியலாக நுரை. தொழிற்சாலைகள் ரசாயன கழிவுகளை தென்பெண்ணை ஆற்றில் கலப்பதை வழக்கமாக கொண்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. கிருஷ்ணகிரியில் தொடர்மழையால் பழையபேட்டை கோட்டையில் மண் சரிவு. வீட்டின் அருகே விழுந்த பாறையால் மக்கள் அச்சம். கடலூரில் மேய்ச்சலுக்கு சென்ற 32 மாடுகள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளியீடு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து சீரானது. வெள்ளத்தால் 2 நாட்களுக்கு பிறகு போக்குவரத்து தொடங்கியிருப்பதால் மக்கள் மகிழ்ச்சி. வருகிற 9ஆம் தேதிக்குள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பள்ளிகளில் இயல்பு நிலை திரும்பாவிட்டால் ஜனவரியில் தேர்வு. அரையாண்டு தேர்வு மாற்றம் குறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் போராட்டம். நிலங்கள் கையகப்படுத்துவதற்கு உரிய இழப்பீடு தொகை வழங்க கோரி தர்ணா. புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு அறிவித்த நிவாரணம் போதுமானது அல்ல. குடும்ப அட்டைக்கு 10,000 ரூபாயும் ஏக்கருக்கு 40,000 ரூபாயும் வழங்க வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். வங்கதேசத்தில் தொடரும் இந்துக்கள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம்.
தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் தடையை மீறி இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் வருகிற 10ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்காலில் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். வன்முறையால் பாதிக்கப்பட்ட உத்தரப்பிரதேச மாநில சம்பல் மாவட்டத்தை பார்வையிட சென்ற ராகுல் காந்தி. மாவட்டத்திற்குள் வெளிநபர்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் குவிப்பு. வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க விடாமல் தடுப்பது அரசியலமைப்பு உரிமைக்கு எதிரானதாகும். சம்பல் மாவட்டத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆவேசம். பெஞ்சல் புயல் பேரழிவிலிருந்து மீண்டு வரும் தமிழ்நாட்டு மக்களுடன் துணை நிற்போம். தேவையான உதவிகளை வழங்க தயாராக உள்ளதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் எக்ஸ் தளத்தில் பதிவு. மகாராஷ்டிராவில் புதிய முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வு. ஆட்சி அமைக்க இன்று உரிமை கோரவுள்ள நிலையில் நாளை பதவியேற்பு. காசாவில் இஸ்ரேல் கொடூர தாக்குதல். பெண்கள், குழந்தைகள் உட்பட 23 பாலஸ்தீனியர்கள் கொலை.